ஹாய். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உலக அளவிலேயே இது வந்து தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை வந்து எடுத்துரைக்கலாம். தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது வந்து மதருக்குமே நல்லது, குழந்தைக்கும் நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா எதிர்ப்பு சக்திங்க. அதாவது அம்மாவோட உடம்புல வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆன எதிர்ப்பு சக்திகள் இருக்கும், ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் வந்து மில்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ வந்து குழந்தைங்களுக்கு நிறைய நோய், அதாவது எஸ்பெஷலி வந்து இந்த சுவாச கோளாறு பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கும். அடுத்ததை பார்த்தோன்னா ஊட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பசும்பால் கொடுக்கறதுல பவுடர் பால் கொடுக்கறத விட தாய்ப்பாலில் தான் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும். அதனால அதை கடைபிடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட தண்ணீர் தேவை அது வந்து இந்த தாய்ப்பாலை பூர்த்தி செஞ்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உறவை வந்து பாண்டிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாண்டிங் வந்து நல்லபடியாக நடக்கும், சைக்கலாஜிக்கலாக பெட்டராக இருக்கும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க தாய்ப்பால் கொடுக்கறதுனால. அடுத்ததா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு வந்து இந்த DHA அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்குங்க தாய்ப்பாலில், டோகோசைக்ளிக் ஆசிட். ஸோ இது வந்து தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பாக முதல் 6 மாதங்கள் வந்து தாய்ப்பால் மாத்திரம் கொடுங்க, வேறு எதுவும் கொடுக்காதீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. இன்னும் பல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வரேன். தேங்க்யூ.